சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 23/2/2024 வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 11ஆம் நாள். சதுர்த்தசி திதி இன்று மதியம் 3:34 வரை. ஆயில்யம் நட்சத்திரம் இன்று இரவு 7:35 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கை, கல்வி, வேலை, தொழில் மற்றும் சொந்த விஷயங்களில் ஒரு நல்ல முடிவினை எடுப்பதற்கு, ஒரு பொருளை விற்பதற்கு, வாங்குவதற்கு, எதையும் செய்வதற்கு, அதன் மூலமான உயர்வுகள், பணலாபங்கள் அனைத்தையும் அடைவதற்கு மிக நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்களுக்கு வேலை அமைப்புகளில் புதிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். தகுதி இல்லாத வேலையில் ஒரு மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இது பிடிக்காத ஒரு வேலை. இன்னொன்று டார்கெட் போன்ற அமைப்புகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். மாதமானா வாரமானா இதை செஞ்சால் தான் காசுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு. வேலைக்கு போவதற்கே ஏண்டா போகிறோம்னு இருக்குது. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலேயே அப்படியே நல்ல மாற்றங்கள் வந்து அதன் மூலமாக வேலையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 50-60 வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே இதுவரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீரக்கூடிய அமைப்பு. அண்ணன் என் பேச்சை கேட்கல, தம்பி என் பேச்சை கேட்கல, பெத்த பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்கல, கணவனும் மனைவியும் ஒரு பக்கமாக இப்படி முறைத்து கொண்டிருக்கிறோம். நீ சொல்வது சரியா, நான் சொல்வது சரியா என்பது மாதிரியான எதிர்வாதங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து உங்களுடைய கருத்திற்கு மற்றவர்கள் ஒத்துப்போகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் கோபக்காரர்கள் தான். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதையாவது ஒன்று பேசிடுறது. பேசினதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் என்னடா இப்படி பண்ணிட்டோமேன்னு யோசனை பண்ணுறது உங்களுடைய குணம். ஆயினும் மிக நல்லவராக இருப்பீர்கள். கோபக்காரன் எப்பொழுதுமே நல்லவனாக இருப்பான் என்பது ஒரு எழுதப்படாத சொல்லப்படாத ஒரு விதி என்பது மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பொருந்தக்கூடிய மிகச்சிறந்த நல்லவைகள், மாற்றங்கள், வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மிக மிக முன்னேற்றம். ஒரு சாதுரியமான ஒரு வேலையை ஒன்று செஞ்சு இன்றைக்கி நீங்கள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். அதுலேயும் குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. ஆனால் இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இது நல்ல சான்ஸ்னு எனக்கு தெரியாமல் போச்சு. எப்படி இருந்தாலும் நான் இதை மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அவரை நம்பிட்டேன், இவரை நம்பிட்டேன், அல்லது என்னுடைய தன்னம்பிக்கையே ரொம்ப ஓவராக இருந்தது. இந்த மாதிரியான அமைப்புகளில் இழந்துவிட்ட வாய்ப்பை எண்ணி வருந்தி கொண்டிருக்கின்ற அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் பரம்பொருள் மீண்டும் ஒரு நல் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, நல்ல அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, மேற்கு திசை மாநிலங்கள், மேற்கு திசை நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அது அப்படியே பலிக்கின்ற ஒரு மிக உயரிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் கூட இன்றைக்கு மனமாற்றங்கள் உங்களுக்கும் குழந்தைக்கும் ஏற்படும். அப்பா பேச்சா அம்மா பேச்சை கேட்டால் என்ன அப்படின்றத பிள்ளைகள் உணர்வதற்கூடிய ஒரு அமைப்பு. என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க தானே, அவர்களுக்காகத்தானே நம்ம வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கையே குழந்தைகளுக்கு தானே. அவர்களுக்கு இதை செய்து கொடுத்தால் என்ன, இதை விட்டு கொடுத்து போனால் என்ன, பெற்றோர்கள் அனைவருக்கும் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு வெற்றிகள், சுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு தாய் என்கின்ற தெய்வத்திடம் இருக்கக்கூடிய அதிருப்திகள் தீரக்கூடிய நாள். அம்மா இதை செஞ்சு கொடுத்துருக்கலாம், அல்லது அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, என்ன சொன்னாலும் அம்மா முரண்படுகிறார்கள் என்பது மாதிரியான கவலைகள் இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு தீரப்போகிறது. அதைவிட மேலாக இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு எல்லாவற்றிலும் ஒரு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை இந்த நாளில் ஒரு பிற்பகல் 2 மணிக்கு பிறகு நடக்க இருப்பதை மிதுனராசிக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கேற்றாற்போல உணரக்கூடிய மிகப்பெரிய நல்ல நாள். கல்வி கேள்விகளில் இன்றைக்கு விற்பனர்களாக மிகப்பெரிய அளவில் ஒரு புத்திசாலிகளாக மாறக்கூடிய அனைத்து அமைப்புகளும் மிதுனராசிக்காரர்களுக்கு உருவாகும். என்ன கல்வி படிக்கலாம் என்பதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிள்ளைக்கு என்ன படிக்க வைக்கலாம், அல்லது நம்மளே என்ன படிக்கலாம், பிஹெச்டி போன்ற படிப்புகள் படித்து கொண்டிருப்பவர், எம்ஃபில் போன்ற படிப்புகள் படித்து கொண்டிருப்பவர், நீண்ட காலமாக இழுத்து கொண்டே போகின்ற சில விஷயங்கள்
3 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், 2 வருஷத்தில் முடிஞ்சிடும்னு நினச்சேன், 3 வருஷத்தில் முடிஞ்சிடும்னு நினச்சேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் இழுத்து கொண்டே போகிறது என்பது மாதிரியான உயர் கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. கல்வி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான மாற்றங்கள் உள்ள ஒரு சிறப்பான நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் ஒட்டுமொத்தமாக நல்ல ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கிற கேதுவின் மூலமாக சிலருடைய மனமாற்றம் இன்றைக்கு நல்ல உதவியாக உங்களுக்கு இருக்கும். இவருக்கு இதை செஞ்சு கொடுத்தா என்ன, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தோல்விகளை சந்திச்சிருக்கிறாரே, நல்ல பையன், நல்ல மனுஷன், ஏதாவது நம்ம கை தூக்கி விடுவோமா என்பது மாதிரியான கேட்டு கேட்டு பார்த்து சலித்து போயிருந்த இடத்துல இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு கேட்காமலேயே உதவிகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாள். உங்களுக்கே இன்றைக்கு ஒரு தைரியம் வந்துடும். அஷ்டமச்சனியின் ஆதிக்கம் கடகராசிக்காரர்களில் ஒரு 70-80% பேர் அப்படியே தலைகளாக புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. இளைய பருவத்தினர் அப்படியே அல்லாடிக்கிட்டு இருக்கிறீங்க. பிறந்த ஜாதகத்தில் நல்ல ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவங்க, சந்திரன் வலிமையாக பிறந்தவர்கள், தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருப்பவர்கள் தான் இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கத்தை அப்படி ஒன்று நீங்கள் பெருசாக உணரலை அப்படின்னு சொல்லிடுவேன். அவர்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், அவர்களெல்லாம் பாக்கியவான்கள். ஆனால் மீதம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்கார இளைஞர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், நடுத்தர வயதினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு வழி திறக்கக்கூடிய, கதவு திறக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, தட்டி தட்டி பார்த்தங்க ஒன்றும் திறக்க மாட்டேங்குதுன்றவங்களுக்கு இன்றைக்கு திரும்பி போய்விடலாம், இது திறக்காது என்கின்ற நிலையில் படாரண கதவு திறந்து அதன் மூலமான வசந்தம் பிறக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளில் வாழ்வில் வளம் பிறக்கக்கூடிய வழிகள் தெரியக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்று. சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே குடும்பம் அமையக்கூடிய சிறப்பான நாள். குறிப்பாக முதல் திருமணம் தோற்றுப்போய் 2வது திருமணத்திற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல வழி தெரியும். இவரை தேர்ந்தெடுத்தால், இந்த வழியை தேர்ந்தெடுத்தால், இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்தால் ஏதேனும் ஒரு நிலையில் வாழ்க்கை கடந்த காலங்களில் இருந்து வந்த சோகங்கள் எதுவும் இருக்காது, இனிமே நம்ம நல்லா இருக்க போகிறோம் என்கின்ற ஒரு தைரிய எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடல் கடந்து போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. பணத்தை சம்பாதிக்கவே முடியாதா, அவரெல்லாம் நல்லா இருக்கிறார், இவரெல்லாம் நல்லா இருக்கிறார், அவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, இவருக்கு நல்ல தொழில் அமைஞ்சிருக்கு, இவர் நல்லா வியாபாரம் பண்ணுறார், இவர் நல்லா விவசாயம் பண்ணுறார், இந்த மாதிரியான பிறரை ஒப்பிட்டு பார்த்து தனக்கு அது இல்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே நீங்கள் யாருக்குமே சலைச்சவங்க இல்லை. உங்களுக்கு இந்த வயசில் இந்த மாதிரியான நல்லவைகள் நடக்கும் என்பதற்கான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய, மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்திலேயே இதை நீங்கள் மிக தெளிவாக உணர முடியும். ஆகவே அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள். இதுவரைக்கும் குடும்பத்தில் கணவருடைய உடல்நல நல்லால பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறது, அதாவது தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்கின்ற நிலைமை இருந்து வந்த அனைத்து மாற்றங்களும், அனைத்து அமைப்புகளும் மாறக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய அருமையான நாள் இன்னைக்கு. ரொம்ப நாளாக குழப்பத்தில் இருக்கிறீங்க இல்லையா, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற மாதிரியான குழப்பம். இவர் நல்லவரா அவர் நல்லவரா, இது நல்லதா அது நல்லதா, எது நமக்கு தேவையானது என்பதில் இன்றைக்கு பிற்பகல் 3 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற கிரக நிலைமைகள் மூலமாக எதை தேர்ந்தெடுத்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதற்கான தேர்வுகள் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே போலவே கௌரவம் உயரக்கூடிய அமைப்பும் இன்றைக்கு உண்டு. வேலையில் மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்தவங்க, ஒரு நிலையில் இந்த வேலை இந்த தொழில் நமக்கு சரியாக வராதோ, எங்கே போனாலும் நம்மை மட்டம் தட்டுகிறார்களே. பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலிகள், எங்கேயுமே புத்திசாலியாக அடுத்தவங்க மட்டம் தட்டுவாங்க. இதை கன்னிராசிக்காரர்கள் நிறைய இடத்துல உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அங்கீகரிக்க முடியாமல், பொறுக்க முடியாமல் தான் பொறாமையால் உங்களை சற்று மட்டம் தட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அமைப்புகள் எல்லாமே அந்த இடத்திலிருந்து விலகி புத்திசாலியை இன்னொரு புத்திசாலி உணர்வான் என்கின்ற ஒரு நல்லவைகள் மாற்றங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 1-7ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறது என்பது 1ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது புதனைப் போலவே வேலை செய்வார் என்பதால் அறிவால் சிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் என்பதை நிரூபிக்கின்ற சில விஷயங்கள் இன்றைக்கு மாற்றங்கள் நடந்து அதன் மூலமாக உங்களுடைய ஜீவன அமைப்புகள் வலுவாகக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓடிக்கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பொருட்களின் மூலமான நன்மைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
பஸ் டிரைவர், கண்டக்டர் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். இது வரைக்குமே ஒரு உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, இங்கிருந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்றமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பது மாதிரியான மனத்தாங்கல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு ஒரு நல்ல வெகுமானம், வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் ஏணி கிடைக்கும். ஏணின்னா என்ன? நீங்கள் அந்த ஏணியில் ஏறி ஒரு உயரமான நல்ல விதமான பொறுப்பான இடத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏணி போல இருக்கக்கூடியவர் ஒருவர் இன்றைக்கு அறிமுகம் ஆவார். உங்களுடைய திறமைகளை மதித்து உங்கள் மேல் ஒரு நிலையில் நல்ல பாசமும் நட்பு கொண்டிருக்கின்ற ஒருவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு கிழக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அண்ணன், அப்பால், அக்கா மாதிரியான மூத்தவர்கள் மூலமாக இன்றைக்கு சில வாய்ப்புகள் வந்து சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போவது அல்லது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சொந்த ஊரான நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து, இந்தியாவிலிருந்து ஏதேனும் நல்ல தகவல்கள், உதவிகள் வருவது என கடல் கடந்த நல்ல உதவிகள், தகவல்கள் வரக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும். இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாள். இன்றைக்கு முயற்சிகளை செய்யுங்க. வெற்றி கிடைக்கணும்னா நம்ம முதல்ல முயற்சியை அடைந்திருக்கணும், அல்லது ஏதேனும் ஒரு இடத்தில் முன்னர் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கணும். தோல்வி அடைந்த இடத்துல தான் வெற்றி கிடைக்கும். முயற்சிகள் செய்யக்கூடிய இடத்துல தான் வெற்றி கிடைக்கும். ஆகவே எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மன வருத்தம் இருந்ததோ, எந்த இடத்துல தோற்று போனதாக நீங்கள் உணர்ந்தீர்களோ, அந்த இடத்துல மனக்கட்டுப்பாட்டோடு அத்தனை விஷயங்களையும் ஜெயிக்கின்ற ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அண்ணன், அக்காள்களின் பேரில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, ஒரு அண்ணன் எனக்கு இதை செஞ்சு கொடுக்கல, அக்கா எனக்கு செஞ்சு கொடுக்கல, அல்லது விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு வேறு விதமான மன அழுத்தம், புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டுடைய பெருமையை சொல்ல முடியல, ஒன்று செய்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் அதை செய்யவே இல்லை அவங்க. இன்றைக்கு மாமியாரோ மாமனாரோ ஏதோ ஒரு விதத்தில் ஓரகத்தையோ கொஞ்சம் குத்தி காட்டுகின்ற ஒரு சூழல்கள் இருக்குது. உங்கள் வீட்டில் அதை சொன்னாங்க, இதை செய்யலையே, இன்னும் எத்தனை நாளில் செய்ய போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதில் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இதை பெற்றவங்களும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, கூட பிறந்தவங்களும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான சூழலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே பிறந்த வீட்டிலிருந்து நல்லவைகள், சீதனங்கள் போன்றவைகள் உங்களுக்கானதை உங்களுக்கு தருவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் இன்றைக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இன்றைக்கு வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல சந்தோஷமுள்ள நாள்னு சொல்லுவேன். உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள், உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய நாள். நல்ல வேலைக்காரங்க இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை, ஒரு 2-3 வேலைக்காரங்க கிடைச்சா அந்த தொழிலை ரொம்ப விதமாக, ஒரு நல்ல விதமாக முன்னேற்றத்திற்கு கொண்டு போகலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவிகளும் வேலைக்காரர்களும் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக பாத்திரம் போன்ற ஒரு ஓசை எழுப்பக்கூடிய தொழில்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், வெண்கல பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள் விற்பவர்கள், ஆலயத்திற்கான சில பொருட்களை சப்ளை பண்ணுறவங்க, ஒரு தெய்வீக விஷயங்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். 10ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அருள் ஆலயங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு புனிதமான ஒரு ஆலயங்களை சுற்றி, அதனை சுற்றி கடை வைத்திருப்பவர்கள், தொழில் வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக மாமன், மச்சான் போன்றவர்களுடைய உதவிகள் வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் சகோதரர்கள் அல்லது இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இதுவரைக்குமே எந்த விதமான பாக்கியத்தையும் நான் அனுபவிக்கலை, வயதிற்கேற்றாற் போல நல்ல வேலை கிடைக்கல, இன்னும் திருமணமாகலை, திருமணமாகியும் புத்திர பாக்கியம் கிடைக்கல, ஒரு நிலையில் நாங்கள் தாத்தா பாட்டி கூட ஆக முடியல, புள்ள பேச்சை கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான 20 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல பாக்கியங்களை அனுபவிக்க இயலாத நிலையிலிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய வயதிற்கேற்ற வகையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய சாந்தமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சாந்தம் என்ன, இன்றைக்கு நல்ல பொறுமையாக இருப்பீங்க, எல்லா விதமும் நிறைவாகவே நடக்கிறது என்கின்ற
மனதிற்குள் ஒரு உற்சாகம் நடக்கக்கூடிய, ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. இத்தனை நாளாக, இத்தனை வருஷமாக அடுத்தவருடைய கையை எதிர்பார்த்து, மிகவும் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு வாழ்க்கைத்தினுடைய கையை எதிர்பார்த்து தான் வாழ வேண்டியிருக்கிறது என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே சற்று நிம்மதியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய, குடும்பம் இனிமேல் இவரால் தலை நிமிரும் என்கின்ற எண்ணங்கள் மகர ராசிக்கார கணவர்களுடைய அத்தனை மனைவிகளுக்கும் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணம் அல்லது சொந்த ஊர் பயணங்கள் ஏற்படும், அதன் மூலமான முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அதே நேரத்தில் ஆரம்பத்தில் ஏன்டா இன்றைக்கி இப்படி ஆரம்பித்தோம், ஏன்டா இன்றைக்கி வந்தோம், ஏன் இப்போ இந்த பயணத்தை பண்ணோம், இந்த ட்ராவலை பண்ணாமல் இருக்கிறது நல்லதாச்சே, இந்த மாதிரியான சலிப்புத்தன்மைகள் மாலை 3 மணி வரைக்குமே ஏற்படும். மதியத்திற்கு பிறகு தான் கொஞ்சம் பரவாயில்லை, முன்னர் கஷ்டப்பட்டதை விட இப்போது இது வேறு மாதிரியாக ஒரு ஆரம்பத்தில் அமைந்து பின்னர் நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு சூழல் வருகிறதுன்னு முற்பகல் முழுவதும் ஒரு மாதிரியான மன சிந்தனை அமைப்புகள்லையும், பிற்பகல் முழுவதும் ஒரு வெற்றிக்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பேராசை பெருநஷ்டம் என்கின்ற ஒரு அமைப்புகள் இன்றைக்கு உருவாகும். ஆகவே விழிப்போடு இருங்கள் அப்படின்றத கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். அதுலேயும் சத நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு யாராவது வேலைக்கு பணம் கொடுங்க, அல்லது வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுங்க, அல்லது நம்முடைய பாக்கெட்டிலிருந்து, நம்முடைய வீட்டிலிருந்து பணம் இன்றைக்கு வெளியே போகக்கூடாது. யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் இதை நாங்கள் செஞ்சு தரோம், இன்றைக்கே ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒரு அமௌண்ட்டு, ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துருங்க, அல்லது முழு பணத்தையும் இன்றைக்கு கொடுப்பதாக நீங்கள் உத்தேசித்திருந்தால் கூட இன்றைய நாளை தவிர்த்து நாளை கழிச்சு தான், அதாவது திங்கட்கிழமைக்கு பிறகு முடிவெடுக்க வேண்டிய, பண விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு 2 நாட்கள் எல்லாவற்றையும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாள். இவரை நண்பராக அடையிறதுக்கு என்ன தவம் செய்தேன் என்கின்ற மாதிரியான ஒரு நெகிழ்வான சூழல்கள் இன்று மாலைக்குள்ளே ஏற்படும். அதிலும் குறிப்பாக அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்கள், அதாவது நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க, வேறு இனத்துக்காரர், வேறு மதத்துக்காரர், வேறு மொழிக்காரர், சமீபத்தில் தான் அறிமுகமானவர், 10 வருஷமாக தெரியும், 15 வருஷமாக தெரியும், அவரே எனக்கு ஒன்றுமே செய்யலைங்க, இவர் 10 மாதத்துக்கு முன்னாடி தான் அறிமுகமானார், ஆனாலும் என்னுடைய சூழ்நிலையை தெரிந்து கொண்டு இதை எனக்காக விட்டு கொடுக்கிறார், இதை எனக்காக செய்து கொடுக்கிறார் என்பது போன்ற ஒரு சொந்தக்காரர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை கூட நண்பர்களின் மூலமாக நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவு இன்றைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு நிலையில் நீங்கள் சொன்னது தான் சரி, நான் சொன்னது தான் சரின்ட்டு இருவரும் ஒருவருடைய ஒருவர் தோளில் தட்டி கொடுத்து கொள்ளக்கூடிய, இருவரும் ஒரு மாதிரியான கருத்து ஒற்றுமைகளுக்குள் வரக்கூடிய, இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அத்தனையும் விலகி ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த நலனாக, பிள்ளைகள் விஷயத்தில் கூட 2 பேருக்கும் இன்றைக்கி ஒருமித்த கருத்து ஏற்படும். இவர் இந்த மாதிரி படிக்க வைக்கலாம், நான் ஒன்று நினைக்கிறேன், நீ ஒன்று சொல்கிற, இந்த மாதிரியான அந்த வார்த்தைகள் அப்படியே கொஞ்சம் தலைகீழாக இருவரும் ஒன்று போல தான் நினைக்கிறோம். இந்த ஒற்றுமை அப்படியே நீடித்தால் குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தைகளையும் நன்றாக வளர்க்க முடியும் என்று தம்பதிகள் தங்களுக்குள் ஒரு நிலையில் ஒன்றுபடக்கூடிய ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது மீனத்திற்கு இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி, ஆனால் ஆழமாக விளக்க வேண்டிய ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா ராசி கட்டத்தை முக்கியமாக பார்க்க வேண்டுமா, பாவக கட்டத்தை முக்கியமாக பார்க்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறார். முதல்ல தெரியாதவர்களுக்கு, இப்போது தான் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருப்பவர்களுக்கு, அதை பற்றி புரிய ஆரம்பித்திருப்பவர்களுக்கு ராசினா என்ன, பாவகம்னா என்னன்னே புரியாது. ராசி என்பது இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 வீடுகள் இல்லையா? ஜோதிடத்தில் 12 ராசிகள் இருக்கின்றன, அதை நாங்கள் வீடுகள்னு சொல்லுவோம். மேஷ ராசி, மேஷ வீடு எல்லாம் ஒன்று தான். மேஷராசியில் பிறந்திருக்கிறானா, மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறானான்னு ஜாதகத்தை பார்த்தீர்களே ஆனாலே ஒரு சதுர வடிவிலான அந்த கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்கும். இந்த 12 கட்டங்கள் தான் ராசி வீடுகள் என்று சொல்லப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த ராசியை துல்லியமாக்கிய பாவகம் என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது வந்திருக்கிறது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் பழமையானது. 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ராசி வீடுகளை சமீபத்தில் 800 வருடங்களுக்கு முன்பு, 1000 வருடங்களுக்கு முன்பு அப்படியே துல்லியமாக்கப்பட்டது ஒரு பாவகம் என்கின்ற ஒரு அமைப்பு. அதாவது மேஷராசியில் 30 டிகிரி இருக்குதுங்க. இந்த மேஷத்தில் இருக்கின்ற 30 டிகிரிக்குள் இருக்கின்ற அளவில் நீங்கள் 1 டிகிரியில் பிறந்திருக்கிறீங்களா, 20வது டிகிரியில் பிறந்திருக்கிறீங்களா, 25வது டிகிரியில் பிறந்திருக்கிறீங்களான்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? மேஷத்தின் முனையிலேயே எல்லோரும் பிறக்க முடியாது இல்லையா? மேஷத்தின் முனையில் பிறந்திருந்தீர்களே ஆனால் அதிலிருந்து 30 டிகிரி அது மேஷ வீடாக கொள்ளலாம்.
ஒருவேளை நீங்கள் மேஷராசியில் 27 டிகிரியில் பிறந்துட்டீங்க, அப்போ அங்கிருந்து ஒரு 30 டிகிரியாகத்தானே அடுத்த ராசியோடு சேர்த்து தானே இந்த ராசியை எடுக்க வேண்டும் என்கின்ற குழப்பம் தான் இங்கே இந்த பாவகமாக வருகிறது. இதுக்கு மேலே இந்த இடத்துல விளக்கமாக சொல்ல முடியாது, உங்களுக்கும் தலை சுத்தம். ஆக ஒரு நிலையில் 30 டிகிரிகள் கொண்ட ஒரு ராசி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசியிலும் கலந்து அந்த ராசியிலும் கலந்து இருக்கிறதா என்பதை தான் அந்த பாவகம் என்பது உறுதிப்படுத்துகிறது. எந்த இடத்துல பிறந்திருக்கிறீங்க, எப்படி இடத்துல பிறந்திருக்கிறீங்கன்ட்டு. ஆனால் இன்னும் அது நிச்சயப்படாத ஒரு அமைப்பாகவே இருக்கிறது. ஜோதிடத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், முற்றுப்பெறவே முடியாத ஒரு விஞ்ஞானம்னு சொல்லுவேன். முற்றுப்பெறாத விஞ்ஞானம் என்று சொல்லுவதை விட முற்றுப்பெறவே முடியாத விஞ்ஞானம்னு ஜோதிடத்தை கண்டிப்பாக இந்த ஒரு அரும்பெரும் கலையை சொல்லிவிடலாம். எப்படி அப்படின்னா, தினசரி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா கிரகங்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன, பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றைப் போல ஒன்று இன்று இருந்தவே இல்லை, இன்றில் இருக்கின்றது நாளை இல்லை என்கின்ற அமைப்பு ஜோதிடத்திற்கும் பொருந்தும் என்பதால் இன்றைக்கு ராசி கட்டம் சற்று ஷேப் பண்ணப்பட்டு ஒரு நிலையில் செழுமைப்படுத்தப்பட்ட ஒன்று பாவகமாக இருந்தாலும் கூட நேரடியான கேள்விக்கு, இவர் கேட்டது ராசி கரெக்டாக இருக்குமா பாவகம் கரெக்டாக இருக்குமான்ற கேள்விக்கு இதனால் வரை பெரும்பாலான ஜோதிடர்கள் ராசியின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கின்றன என்பதுதான் உண்மை. அதாவது ராசி கட்டத்தில் 7ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்து பாவக கட்டத்தில் 8லோ 6லோ அது மாறி இருந்தால், இந்த டிகிரி அமைப்பில் சில நேரம் மாறிடும். ராசி கட்டத்தை பார்க்கும்போது 7ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிற மாதிரி தெரியும். பாவக கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல முன்பின்னா 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருக்கும். அந்த 6 அல்லது 8னுடைய பலன்களை தான் செய்ய போகிறது என்று பார்த்தால் பெரும்பாலும் அது சரியாக வரவில்லை. ராசி கட்டத்தில் எந்த அமைப்பில் நிலை கொண்டிருக்கிறதோ அந்த 7ஆம் வீட்டு பலனையே செய்கிறதே தவிர பாவகத்தில் முன்பின்னாக மாறியிருக்கின்ற பலனை செய்யவில்லை என்பதே என்னுடைய நீண்டகால அனுபவத்தின் அமைப்பாகவும் இருக்கிறது. பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்தாகவும் இது இருக்கிறது. ஏன்னா பெரும்பாலும் ராசி கட்டத்தை தான் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு சீர்படுத்தப்பட்ட செழுமைப்படுத்தப்பட்ட அப்டேட் பண்ணப்பட்ட சில முறைகளில் பார்த்தீங்கன்னா பாவகத்தை வச்சு தான் பலன் சொல்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் அது இன்றும் சரியாக வரவில்லை. ஆனால் ஜோதிடம் ஆய்வு செய்யப்பட வேண்டிய, ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நீண்ட பெரிய கலை என்பதால் போக போக எது துல்லியம் என்பது கண்டிப்பாக தெரிய வரும். ஆக இன்றைக்கு என்னுடைய கருத்தாக ராசி கட்டத்தின்படி பலன் பார்ப்பதே மிகச்சரியாக இருக்கிறது என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கங்களையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.